Hey guys, welcome to Zukun Academy. நான் உங்க ராகு. ஸோ இன்னைக்கான நம்ம டாபிக் பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் டாபிக் தான் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போகலாம் நிறைய ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. நம்ம லைக் டே டு லைஃப்ல என்ன கேட்டு இருக்கோம். எங்க பண்றது டேட்டா சயின்ஸ் ஆகும், எங்க பண்றது டேட்டா அனலிஸ்ட் ஆகும். அப்படி டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட், நிறைய பேருக்கு ஒரு queries எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே இந்த வீடியோல நீங்க ஒரு கிளாரிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நீங்க பேசிக்கிறீங்க, ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுறீங்க. அப்போ ஏதாச்சும் ப்ராடக்ட் பத்தி நீங்க பேசுறீங்களா? ஏய் நான் வந்து இந்த பார்த்தேன், அந்த ப்ராடக்ட் அவன் யூஸ் பண்ணியிருந்தா செம்மையா இருக்கு என் ஃபோனு, ஏன் அவன் யூஸ் பண்ணியிருந்த இயர்பட்ஸ் செம்மையா இருக்கு அப்படியே பேசுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க லைக் டெய்லி டெய்லி நீங்க எப்படியோ சோசியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ணுவீங்க, யூடியூப்லாம். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ப்ராடக்ட் போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ஆடாவே உங்களுக்கு வரும். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? கன்ஃபார்ம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி சம் வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா அங்கேயும் அந்த சம்மந்தப்பட்ட ஆடாவே உங்களுக்கு லைக் சைட்லயோ இல்ல கீழேயோ டிஸ்பிளே ஆகும். நீங்க ஏதாச்சும் நோட் பண்ணிருக்கீங்க, இல்ல யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன இது நம்ம பேசுன எப்படி அது கரெக்டா ஆடா வருது அப்படின்னு. ஸோ என்ன பண்ணணும், அந்த ஃபோன் அப்படின்ற ஒரு இதுல மைக்ரோஃபோன் சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு அளவு கொடுத்துருப்போம். அவங்க வந்து நம்ம பேசுற எல்லாமே அது வந்து எல்லாமே ஆக்சஸ் நம்ம வாய்ஸ்ல அங்க கட் பண்ணி அதையே என்ன பண்ணா அந்த ப்ராடக்ட் பத்தின எல்லாமே ஒரு சஜஸ்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துட்டே இருக்கும். இந்த டேட்டா வந்து யூஸ்வலா கலெக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், சரி டேட்டா ஃபர்ஸ்ட் என்ன? ஏன் இப்போ நம்ம வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டேட்டா தான். வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாமே டேட்டா. இப்போ ஒரு விஷயமும் ஒரு டேட்டா சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் டேட்டானா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் டேட்டா? ஃபர்ஸ்ட் கொரி ஃபர்ஸ்ட் டவுட்னா வரும், டேட்டானா என்னப்பா ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்கப்பா, அது இல்லாம இது தெரியாம எப்படி டேட்டா சயின்ஸ் பத்தி டேட்டா சயின்ஸ் பத்தி என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், டேட்டானா என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா நம்ம வந்து கலெக்ட் பண்றோம் இல்லை ஒரு டேட்டாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு அது ஃபேக்டா இருக்கலாம், இல்லை டெஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ஏதோ ஆடியோ ஃபைல் ஏதாச்சும் ஒரு டேட்டா பத்தி தான் பேசுவேன். கரெக்டா? ஸோ அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்ட் டேட்டாவா. ஸோ அந்த ஒரு டேட்டா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா சயின்ஸ் ஏதாச்சும் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸல் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டேபிள்ல ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட்ஸ் லைக் ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவங்க அவசரமா ஸ்டோர் பண்ண முன்னா இருக்கும் ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ யோசிச்சு பாருங்க, பொறுமையா எக்ஸ்ல போய் டைப் பண்ணி எப்படி இருக்கு, அவசரமா நம்ம டைப் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்குறது எப்படி இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா வரும், அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதை நம்ம எக்ஸல் ஃபைல்லையே ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் பண்ணிப்போம். இதுதான் நார்மல் டேட்டா. ஸோ டேட்டானா மோஸ்டா சொன்னா நம்ம பேசுற கான்வர்சேஷனே ஒரு டேட்டா தான். ஒரு சிங்கிள் வேர்டு எல்லாமே ஃபுல் ஆஃப் டேட்டாஸ் தான். ஸோ இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட்னா ப்ரெடிக்ட் பண்றவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ன தோசைக்காரங்களா அப்படி கேட்காதீங்க. சரிங்களா? ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண தோசைக்காரங்களா இல்லை, இவங்க வந்து ஒரு பிசினஸ் பத்தி ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? டோசியோ லைக் அஸ்ட்ராலஜி, அவங்க வந்து ஃபியூச்சர் நம்ம எப்படி இருக்கும் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க வந்து அது. சரிங்களா? அது அஸ்ட்ராலஜி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இப்போ ஒரு சேல் நடக்குது, இப்போ அமேசானும் சரி ஏதாச்சும் ஒரு நான் இந்த ஒரு வந்து வரல, ஒரு இ காமர்ஸ் டீடைல்ஸ்ல போறேன். ஸோ இ காமர்ஸ் ஏதாச்சும் சேல் நடக்குது அப்படின்னா அந்த சேல் எப்படி போகுது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ல லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்போ சேல் எப்படி போகுது, இதே நெக்ஸ்ட் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு என்னன்னா லைக் இம்ப்ரூவ் பண்ண நல்லா சேல் போகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறோம், அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் எல்லாமே இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது தான் மெயின் டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு கோலா இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல் டெவலப் பண்ணது. ஸோ நான் மாடல் டெவலப் பண்ண முன்னாடி அந்த மாடல் எங்கிட்டு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்டிஸ்ட் சொன்னல. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ராவான டேட்டா, ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்னு சொன்னால. ஸோ அந்த ராவான டேட்டாலாம் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி ஃபெஸ்டிவல் எடுத்துக்கோங்க. ஸோ தீபாவளி ஃபெஸ்டிவல் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நல்லா சேல் ஆயிருக்கு, மோஸ்டா பாருங்க என்ன ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கும் தீபாவளிக்கு. அப்படி வச்சு பாருங்க ட்ரெஸ் மோஸ்டா சேல் ஆகும். அல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பர்டிகுலர் ரொம்ப சேல் ஆயிருக்கு பார்ப்பாங்க. ஸோ மோஸ்டா தீபாவளினாவே வேஷ்டி சட்டை தான் நம்ம தமிழ்நாடு சைடு. ஸோ அதே போட்டு கெட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால மோஸ்டா அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட் சேல் இருக்கு. அதுல எந்த பிராண்ட் ரொம்ப நல்லா போயிருக்கு இருக்கு, நிறைய இப்போ வேஷ்டி சட்டை பார்த்தா நிறைய பிராண்ட் இருக்கு. ஸோ ஒரு பிராண்ட் மெசேஜ் பண்ண வேண்டியல நிறைய பிராண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. இந்த ஒரு பிராண்ட்ல இந்த ஒரு சேல் நல்லா போயிருக்கு. அப்போ அந்த ஒரு இப்போ பர்டிகுலர் பிராண்ட்ல நல்லா சேல் போயிருக்குன்னா ஓகே நெக்ஸ்ட் டைம் அந்த பிராண்ட் நிறைய ஸ்டாக் போட்டு நல்லா சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி டேட்டா சயின்டிஸ்ட் கொடுப்பாங்க.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராவான் டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸல் ஃபைல ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ அவசர அவசரமா கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணா அவனுக்கு ரொம்ப ஒரு கிளம்சியா ரொம்ப அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கும். சரி, ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்குல்ல, அதை ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவா என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்க ஒரு டீம்ல வேலை செய்வீங்க, கரெக்டாக நீங்க இருக்குன்னா உங்களுக்கு ஒரு டீமே இருக்கும். ஸோ இல்லை டேட்டா கிளீனிங்ஸ்ல ஒரு டீம் இருப்பாங்க. இந்த டேட்டா கிளீனிங் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வந்த ஸ்ட்ரக்சரான டேட்டாவை கிளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளீனிங் டேட்டா பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி ஒரு டைம் எடுத்து அவங்க கிளீன் பண்ணிப்பாங்க. சரிங்களா, ஒரு 2 மணி நேரம் இருக்கும் அவரோட டேட்டா கிளீன் பண்ணுற பொறுத்து இருக்கு. சொல்லிட்டு டேட்டாவை ஃபுல்லாக கிளீன் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரான டேட்டா மாட்டுவாங்க. ஸோ ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரான டேட்டா முடியல புரியுற மாதிரி டேட்டா மாட்டுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளா வச்சுக்கோங்க. ஸோ அப்படி மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு என்னெல்லாம் மாடல்லாம் பண்ணலாம், லைக் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரு மாடல் பில்ட் பண்றதுக்கு அனலிஸ்ட் பை அனலிட்டிக் மாதிரி அதை யோசிப்பாங்க. அனலிட்டிக்கல் சொல்லுவாங்க. லைக் அனலிட்டிக்கல் மீன்ஸ் அதை வந்து லைக் இடிஏ சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனலிசிஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி பிளாட் பண்ணி நம்ம பைத்தான் லைப்ரரிஸ் பார்ப்போம். நம்ம லைக் லைப்ரரிஸ் பைத்தான் பார்த்தீங்கன்னா சிபான் மேட்ப்ளாட்லிப்லாம் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பைத்தான் ஒரு ஃபுல் சீஸ் பண்ண பிளான் இருக்கும், அதில் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அண்டு நார்மலாக அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி அந்த இடிஏ பிளாட் பண்ணி ஒரு ஃப்ளோ பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாடலை டெவலப் பண்ணுறதுக்கு மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அல்காரிதம் இருக்கு. ஸோ மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல பேசினா உங்களுக்கு புரியும், தமிழ்ல பேசினா புரியும், கரெக்டா? இதே நான் வந்து மற்ற லாங்குவேஜ் லைக் ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க லைக் அவங்க நாட்டுல இருந்து இல்லை அவங்க கண்ட்ரில பார்த்தா அவங்களுக்கு அது புரியும். பட் நம்மளுக்கு அது புரியாது, கரெக்டா? உங்களுக்கு அது புரியாது. இப்போ அப்படி பேசினா உங்களுக்கு அது புரியும், அவங்க கண்ட்ரில பார்த்தா அது புரியும். இதான் பேசிக். ஸோ இப்போ மிஷின் லேர்னிங் புரிய மாதிரி சொல்லலாம். இப்போ மிஷின் லேர்னிங், ஸோ மிஷின் புரிய மாதிரி சொல்றதுதான் மிஷின் லேர்னிங். ஸோ அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த மாடலை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடலை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்டர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்டர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே ஒரு எஸ்எல் ஃபைல ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா ப்ராசஸிங். இப்போ பிக் டேட்டா அப்படின்னா என்னன்னா ரொம்ப பெரிய டேட்டா. பிக் டேட்டா பிக்னா ஜென்ரலா பெருசு. அப்ப பிக் டேட்டானா ஒரு பெரிய டேட்டா. ஸோ ஒரு பெரிய டேட்டா பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டேட்டா இருக்கட்டும், இல்லை ரொம்ப பெரிய டேட்டா இருக்கட்டும், இல்லை நிறைய பிளாட்ஃபார்மோட டேட்டா இருக்கும், எனக்கு இந்த பிக் டேட்டா ப்ராசஸ் சொல்லலாம். இல்லைன்னா நிறைய போட்டு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கும்லாம். ஸோ நார்மல் ஒரு ஒர்க்கோட கொஞ்சம் ஓவர்லோட் ஒர்க் இருக்கு பிக் டேட்டா ப்ராசஸ். அதே பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் அந்த இனோவேஷன் சொன்னல கிரியேட்டர். ஸோ என்னென்ன இருக்கு லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெவன்யூ லைக் இருக்கோ, அது எவ்வளோ ரெவன்யூ போயிருக்கு, எவ்வளோ சேல் போயிருக்கு, அந்த பர்சன்டேஜ்ல ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்டர் அவுட்புட்டா நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபியூச்சர் ப்ரெடிக்டர் அவுட்புட் நான் வந்து ஒரு எக்ஸல் ஃபைல ஸ்டோர் பண்ணிட்டேன். சரி, இது அப்படியே நான் கொண்டு போய் கிளைண்ட் கிட்ட கொடுத்தா அவங்க கிட்ட புரியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட டேட்டா பார்த்தீங்கன்னா 500 ரோஸ் இருக்கான். சரி, ஒரு 500 ஒரு ஓகே 100 காலம் வச்சுக்கோ, ரொம்ப வேணாம். 100 காலம் ஒரு 1000 ரோஸ் இருக்கு. அவங்களோட அந்த ஃபைல கொண்டு போய் கிளைண்ட் கொடுக்கும்போது லைக் அவங்க பார்ப்பாங்க, ஸ்க்ரால் பண்ணி எனக்கு போய் பார்த்தா நேரம் இது பிசினஸே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாறாயிட்டு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அவங்களுக்கு புரிய மாதிரி எப்போ ஸ்டாட்டிஸ்டிக் லைக் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நடத்தணும் ஓகே அப்படின்னு. அதுக்காக தான் இந்த டேட்டா லிஸ்ட்ல பண்ணுவாங்கன்னா இவங்க ரோல் என்ன ஃபோக்கஸ் மோஸ்டா பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா லைக் அனலைஸ்டா பண்ணுவாங்க டேட்டா. எதுக்காகனா இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன், ஒரு கிராஃப், ஒரு டேட்டா இன்சைட் சொல்லுவாங்க. ஒரு கிராஃப் போட்டு அவங்க வந்து ஒரு விசுவலைசேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ விசுவலைசேஷன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் சார்ட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ எக்ஸல் பார்த்தீங்கன்னா சார்ட் ரிப்போர்ட்லாம் போட்டு சார்ட்லாம் பண்ணலாம், சார்ட் கிராஃப்ல எக்ஸல் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நம்ம பவர் பி டேப்லு சொல்லி விசுவலேஷன் டூல் இருக்கும். ஸோ அந்த விசுவலேஷன் டூல் மூலியமா ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவோம். அதுல ரொம்ப இன்டராக்டிவ். ஸோ கிளைண்ட் புரிய மாட்டேங்கும், கிளைண்ட் நல்லா ஒரு இன்டராக்டிவ் மீன்ஸ் நல்லா ஒரு கிராப் பண்ற மாதிரி அவங்க நல்லா பிடிச்சி அவங்க இழுக்கிற மாதிரி லைக் இழுக்கிறவனா கயிறு கொட்டி இழுக்கிறதுல இல்ல, நார்மலா லைக் கண்ணால சொல்லுவாங்களே, யாரும் ஆண்டில் பட்டவங்க உங்க ஆண்டில் அப்படியே எனக்கு கண்ணில் ஒட்டிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்டராக்டிவ். ஸோ இன்டராக்டிவா கிளைண்ட்டுக்கு ஒரு விசுவலைசேஷன் கலர்ஃபுல் விசுவலைசேஷன் கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட பிரைமரி டாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா மெயின் கோலே அந்த டேட்டாவோ சரி இல்லை பாஸ் ஆன் டேட்டாவை லைக் அனலைஸ் பண்ணி இன்சைட்லாம் பண்ணி ஒரு விசுவலைசேஷன் கிராஃப் சார்ட் யூஸ் பண்ணி கொடுக்குறது, இமேஜ் பண்ற மாதிரி தான். ரைட் ஹேண்ட் சைட்ல சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கு, அதில் பண்ண நிறைய கிராஃப், லைன் சார்ட், பாட் சார்ட் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அவங்க கொடுப்பாங்க லைக் லைக் விசுவலைசேஷன். ஸோ மெயினாக என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எக்ஸல், எஸ்கியூஎல், நான் வந்து சொன்னால் பவர் பி அண்ட் டேப்லெட் பண்ணி விசுவலேஷனுக்கு.
அண்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஆல் காமன். ஸோ மோஸ்டா கூகுள் போயிட்டு நம்ம சரி நம்ம சர்ச் பண்ணாலும் இது பண்ணி ஒரு காமன் பண்றது. சரி இல்லை இதுக்காக நம்ம என்ன நடக்கும் அப்படி பண்ணா ஒரு பிசினஸ் இம்பாக்ட் நடக்கும். இப்போ இவங்க ஒரு எக்ஸல் ஃபைல நான் அவங்க கொடுக்குறேன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒரு நிறைய புரியாது ஒரு டேட்டா சமைக்கணும் டேட்டா விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி விசுவலேஷன் டூல் இல்லாமல் எல்லாமே கேதர் ஆகும் அந்த டேட்டால. ஸோ எல்லாமே நம்ம விஷுவல் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும். அவங்க ஈஸியாக லிக்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு குரோ ஆவாங்க, நம்மளும் அப்படியே குரோ ஆகும். சரிங்களா? ஸோ தட் ஒன்லி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டோட கீ டிஃபரன்ஸ் என்னென்ன இருக்கு கீ டிஃபரன்ஸ். டேட்டா சயின்ஸ் அனலிஸ்ட்னா என்ன சொல்லிட்டீங்க, டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன சொல்லிட்டீங்க, ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கற தெரியுது நான் சொல்றேன். ஸோ ஃபோக்கஸ் நீங்க ரெண்டு பேரும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ டேட்டா அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைனிங் பாஸ்ட் ஈவெண்ட் ஆன்சரிங் பிசினஸ் கொஸ்டின். ஸோ பாஸ்ட் ஈவெண்ட்ல இல்லை ஒரு ஆன்சராக விசேஷமாக ஆன்சர் பண்றதா இருக்கட்டும். டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் மாடல். ஸோ ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி அந்த நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ட்ரெண்ட்ல போகும் அப்படின்னு ஃபியூச்சர் ட்ரெண்ட் லைக் சேல் எப்படி போகும் அப்படின்னு சொல்றது இல்லை காம்ப்ளெக்ஸ் மாடலை பில்ட் பண்றது. ஸோ டேட்டா ஸ்கில் அது சொன்ன மாதிரி எஸ்கியூஎல் டேட்டா விசேஷம் பவர் பை டேபிள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிசினஸ் அக்யூமெண்ட் சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் மெயின் கம்யூனிகேஷனா நல்லா இருக்கணும் டேட்டா. சேம் லைக் டேட்டா சயின்ஸ்க்கும் கம்யூனிகேஷன் வேணாமா கேட்டீங்கன்னா வேணும், அவ்வளோ கம்யூனிகேஷன் வேணும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அட்டெண்டிங் இன்டர்வியூ அண்ட் ஃபார் ஆல் டு ஸ்பீக் டு கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு as a employee you want to speak with higher officials means you want become best communicator. ஸோ நல்ல பெஸ்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருந்தால் மாத்திரம் ஈஸியாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இவங்க ஸ்கில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மிஷின் லேர்னிங் பைத்தான் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேத்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா சயின்டிஸ்ட் சூஸ் பண்ணி போகலாம். எனக்கு மேத்ஸ்னாவே பிடிக்காது ரொம்ப போரா இருக்கு மேத்ஸ்ல இருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் கம்மியா இருக்கணும்னா நீங்க டேட்டா சூஸ் பண்ணலாம். ஸோ உங்க ப்ரிஃபரன்ஸ் ஐட்ட நீங்க என்ன டொமைன் போகலாம். ஸோ ரெண்டு டொமைனும் பார்த்தீங்கன்னா நல்லா பீக்கரா போயிட்டு இருக்கு. ஸோ லைக்லி டிஃபரன்ஸ். ஸோ நல்லா நான் படிப்பேன் எனக்கு நல்லா கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா யூ கேன் ப்ரிஃபர் டேட்டா சயின்ஸ். இல்லை எனக்கு கோடிங் கம்மியாக வேணும் நிறைய கிரியேட்டிவா பண்ணணும் மேத்ஸ் எனக்கு ரொம்ப வராதுன்னா யூ கேன் ப்ரிஃபர் டேட்டா சயின்ஸ். ஸோ உங்க ப்ரிஃபரன்ஸ் லிமிட்டை நீங்க டொமைனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன டூல்ஸுக்கு எப்படி அவுட்புட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா அனலிஸ்ட். சரி டூல்ஸ் என்ன நம்ம அந்த நம்ம யூஸ் பண்ண டூல் ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர் அந்த ஹேமர் இந்த டூல்ல இல்லை இந்த டூல்ஸ்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அதுதான் எங்க டூல்ஸ். ஓகேங்களா? ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இந்த டூல்னு சொல்லுவோம். நம்ம டெக்னிக் லைக் டேட்டா சயின்ஸ் டெக்னிக்கல் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த டூல். ஸோ பிஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பவர் பிஐ டேபிள் தான் பிஐ பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸல் தான் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ பேசிக் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பைத்தான் நம்ம படிப்போம். ஸோ பைத்தான் உங்களுக்கு நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் பிரைமரி அவுட்புட்னா டேஷ்போர்ட் நான் சொல்லி ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டு ஸோ இந்த மாதிரி அனலைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் என்னென்ன டூல் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் பைத்தான்ல அட்வான்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. எம்எல் ஃப்ரேம் ஒர்க்கு பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம் பிக் டேட்டா எம்எல் டீப் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி அவங்க டேட்டா சயின்ஸ் படிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைமரி அவுட்புட்டா அவங்க என்ன கொடுப்பாங்க ப்ரெடிக்டிவ் மாடல் அல்காரிதம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச் எல்லாமே. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரிசர்ச் பண்ணுவாங்க. லைக் இந்த ஃபெஸ்டிவல்ல இவ்வளோ ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் என்ன பிராண்ட் இவ்வளோ சேல் ஆகி நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் அந்த ப்ராடக்ட் இந்த பிராண்ட் இவ்வளோ ஸ்டாக் போடலாம் அப்படி எல்லாமே இந்த டேட்டா சயின்ஸ் ரிசர்ச் பண்றது அப்படின்னு சொல்லுது. ஸோ அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டேட்டா சயின்ஸ்னா ஃபுல்லா என்ன அந்த மாதிரி லைக் டேட்டா அனலிஸ்ட்னா என்ன மாதிரி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல் வீடியோவா பார்க்கலாம். ஸோ இதற்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இருந்தா ஜஸ்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பின் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ அட் லாஸ்ட் சைனிங் ஆஃப் ராகவேந்திரன் ஃப்ரம் ஜிகுன் அகாடமி.